இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் நான் தான். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதுக்கு ஒரு வெதுவெதுப்பான தண்ணி ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இந்த சர்க்கரை கலக்கட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இந்த ஈஸ்ட்டு தான் நம்ம போட போகிறோம். இந்த சர்க்கரையில் தான் இந்த ஈஸ்ட் வளரும். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஊற விட்டா ஈஸ்ட்டு நல்லா வளர்ந்துடும். 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 கப் மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு 2 கப் மாவு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஈஸ்ட்டு பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஈஸ்ட்டை நம்ம போடலைன்னா நம்ம இதுக்கு பற்றி கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் சோடா மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கிறோன்னா அது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அவ்வளோதான். இதை இப்போ கலந்துக்கலாம். நல்லா பிசையணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது தான் அந்த சாஃப்டாக வரும். நல்லா பன்னு மாதிரி வரும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரமாக அழுத்தம் கொடுத்து பிசையும் போது தான் நல்லா மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுருவோம். ஊற விட்டதுக்கப்புறம் பார்ப்போம் இது எவ்வளோ பொங்கி வந்திருக்கு இந்த மாவுன்னு சொல்லிட்டு. இது ஊறட்டும். ஒரு 1.5 மணி நேரம் விட்டுருவோம். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி புளிக்க வச்சுருந்த மாவு பாருங்கள், டபுள் மடங்கு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் அப்படியே பன்னு மாதிரி வரும். நாங்கள் இப்போ உருட்டிக்கலாம். நம்ம சாதா தோசைக்கல்லே தான் போட்டு எடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். மைதா மாவு இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளே பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துடலாம். இது எப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுறதுனால ஊட்டிக்கலாம். இல்லை நான் எப்பயுமே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக தான் இருக்கும். அதனால் அப்படியே ஒரே பக்கமே தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்படியே தேய்ச்சிட்டே இருந்தாலே அந்த நானோட இது வந்துடும். இல்லைன்னா ஃபுல்லாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு கூட பாதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே சாஃப்டாக அப்படியே ஓடுது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கல் கொஞ்சம் காயட்டும். கல் காஞ்ச உடனே கரட்டி வச்சுக்கிறேன். நான் எடுத்து போட்டுக்கலாம். காஞ்சிச்சு. இப்போ நான் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா உப்பி வரும்.
இப்போ வேகுது. இது நல்லா அப்படியே பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்து அப்படியே நல்லா உப்பி வரும். இது சாதம் இருந்தால் இது மேலே ஃபுல்லாக நம்ம எடுத்து முடித்தோடனே அப்படியே பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டோடனே அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பாருங்கள் நான் எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு நல்லா பொச பொசன்னு இருக்குது. பாருங்கள் ஹோட்டலில் இருக்கிற நான் மாதிரியே வந்துடுச்சா. இப்போ நம்ம இது மேலே பட்டரை போட்டோன்னா இன்னும் நல்லா சூப்பராக ஹோட்டலில் கிடைக்கிற நான் அளவுக்கு கரெக்டாக கிடைச்சா நம்மளுக்கு. வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு அது மெல்ட் ஆகி அழகாக இருக்கும்போது தான் அது வந்து அந்த சாஃப்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும். பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. அடுத்த நானும் சுட்டு வச்சுக்கிட்டோம். பட்டர் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பன்னு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரை நானும் பன்னீரும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. இந்த நான் கூட பன்னீர் கிரேவி வச்சு என் பிள்ளைக்கு ஊட்டி விட்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பாருங்கள். நான் செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இது நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இதை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேங்க.